அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் முர்சலீன் வமன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த நல்ல சபையில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நாம் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த சபையை அல்லாஹு தஆலா அங்கீகரித்து இந்த அமர்வையும் இந்த சந்திப்பையும் எனதும் உங்களதும் ஈமானுக்கு ஒளியாகவும் எங்களுடைய உள்ளங்களிலே படைந்திருக்கக்கூடிய கரைகளை நீக்குவதற்கான வழியாகவும் இம்மைக்கும் மறுமைக்கும் பயனுள்ள ஒரு அம்சமாகவும் ஆக்கி அருள்வானாக என்கிற பிரார்த்தனையோடு எனது இந்த உரைக்கு வருகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இதற்கு முன்னால் ஷேக் அவர்கள் முன்வைத்த இஸ்லாமிய சகோதரத்துவம் என்கிற அந்த தலைப்பிலே என்னென்ன விஷயங்கள் எங்களிடம் இருந்தால் அது எங்களோட சகோதரத்துவத்துக்கு பாதிப்பாக அமையும் என்கிற செய்தியை, ஒரு ஹதீஸையும் இமாம்களுடைய பல்வேறுபட்ட கூற்றுக்களையும் ஆதாரமாக முன்வைத்து வைத்திருக்கிறார்கள். ஒரு தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளாக இருந்தாலும் ஒருவர் இன்னொருவருக்கு அநியாயம் செய்தால், ஒருவர் இன்னொருவர் மீது பொறாமை கொண்டால், ஒருவர் இன்னொருவரை கேவலமாக பார்த்தால், ஒருவர் இன்னொருவருடைய ஒருவரை புறக்கணித்து நடந்தால், அவருடைய வியாபாரத்துக்கு அல்லது தொழிலுக்கு டிஸ்டர்பாக அமைஞ்சால் சகோதரத்துவம் நிலைக்காது. இந்த அடிப்படையில் தான் அந்த ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரத்துவம் நிலைக்க வேண்டுமாக இருந்தால் பொறாமை இருக்கக்கூடாது. ஒருவர் வியாபாரம் செய்யும்போது இன்னொரு ஆள் இடையில் வந்து அவருடைய வியாபாரத்தை உடைக்கக்கூடாது. ரெண்டு பேர் வியாபாரம் பேசி கொண்டிருக்கும்போது மூணாவது ஒரு ஆள் வந்து நான் இதை இந்த விலைக்கு வாங்கிக்கிறேன்னு பேசக்கூடாது. இந்த தடைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இதனுடைய அடிப்படை என்னன்னு கேட்டால், சகோதரத்துவத்தை உருவாக்குவது வெறும் கொள்கை மட்டுமல்ல, பண்பாடு பழக்க வழக்கங்களும் சேர்ந்து தான் சகோதரத்துவத்தை உருவாக்கும். சில நேரம் நானும் இவரும் ஒரே கொள்கையுடையவங்களாக இருப்போம். என்னுடைய குணமோ அல்லது இவருடைய குணமோ பிழையாக இருந்தால் எங்களால் சகோதரர்களாக இயங்க முடியாமல் இருக்கும். சில நேரம் ஒரு காபீர் இருப்பார், நல்ல பண்பாடு உடையவராக இருப்பார், நான் அவரோட நெருக்கமாக இருப்பேன், இவரோட பகையாகிடுவேன். அப்போ இந்த ஒரு பேசிக்கான ஒரு ஹதீஸை ஷேக் அவர்கள் அவருடைய உரையில் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். சகோதரத்துவம் உருவாக வேண்டுமென்றால், நல்ல சமூகம் உருவாக வேண்டுமென்றால் இது போன்ற பிழையான சிந்தனைகளும் பிழையான போக்குகளும் எங்களிடமிருந்து எடுபட வேண்டும் என்பது அந்த உரையினுடைய ஒரு சாரமாக நாம் சொல்லலாம். அடுத்ததாக, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு சமூக நலனில் ஒரு மூமியினுடைய பங்கு என்ன என்கிறது. சமூக நலன் என்றால் என்ன என்று கேட்டால், சமுதாயத்துக்கு வரக்கூடிய ஒரு தீங்கை தவிர்ப்பது அல்லது சமுதாயத்தில் நன்மை ஒன்று ஏற்படுவதற்கான வாய்ப்பை உருவாக்குவது, இதுதான் சமூக நலன் என்று சொல்லப்படும். எங்களால் ஒரு தீங்கு தவிர்க்கப்பட வேண்டும், எங்களால் ஒரு நன்மை உருவாக்கப்பட வேண்டும். இது எப்படி ஈமானில் ஒரு அம்சமாக பார்க்கப்படும் என்றால், இதுக்கு ஏராளமான ஹதீஸ்களை நாம் சொல்லலாம். ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஈமான் என்பது 70க்கும் மேற்பட்ட கிளைகளை உடையது. அதில் ஆக உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கூற்று, அந்த கலிமா. அதில் ஆக தாழ்ந்தது என்ன? இமாத்தத்துல் அதா அனி தரீக், பாதையில் பிறருக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய பொருட்களை அகற்றுவது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானில் ஒரு அங்கமாக சொல்கிறார்கள். நான் ஒரு பாதையால் போகிறேன், அங்கு மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய ஒரு பொருள் இருக்கிறது, நான் கடந்து போனால் என் வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் நான் கடந்து போகாமல் பின்னால் வருகிற ஒருவருக்கு பிரச்சனையாகும், அவர் சங்கடப்படுவார், அவர் சிரமப்படுவார், எனவே நான் அதை எடுத்து அப்புறப்படுத்துகிறேன் என்று சொன்னால் நான் எனக்காக செய்யலை, எனக்கு பின்னால் வாரவங்களுக்கு இதனால் டிஸ்டர்ப் வரக்கூடாது என்ன பார்க்குறேன். அப்படி நான் பார்த்தால் நான் ஈமானுடைய ஒரு வேலையை செய்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அப்போ நாங்கள் பிற மனிதர்களுடைய நலனை நாடி செயல்படுவது
ஈமானில் ஒரு விஷயம், ஈமானுடைய ஒரு அங்கம் என்று எங்களுடைய மார்க்கம் சொல்கிறது. இந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சமூக நலனில் நாம் என்ன பங்களிப்பு செய்ய வேண்டும், அது என்னென்ன கோணங்களில் வரும் என்பதை சுருக்கமாக நாம் எங்களுடைய இந்த தலைப்பிலே பார்ப்போம். இந்த தலைப்பின் ஆரம்பத்தில் நாசர் மௌலை அவர்கள் இந்த உரையை ஆரம்பிக்க வைக்கும்போது, இந்த பொது தலைப்பு தானே, அதில் முக்கியமான 2 அம்சங்களை சுட்டி காட்டினார்கள். அல்லாஹு தாலா இந்த உம்மத்தை சிறந்த சமுதாயம் என்று சொல்கிறான். ஏன் சிறந்த சமுதாயம் என்று சொல்கிறான்? குந்தும் ஹைர உம்மா உஹ்ருஜத் லின்னாசி தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர். மனித சமுதாயத்துக்காக வெளியேற்றப்பட்ட சமுதாயங்களிலேயே நீங்கள் சிறந்தவர்கள். நீங்கள் ஏன் சிறந்தவர்கள்? உங்கவுங்க வேலையை பார்க்கறதுனால நீங்கள் சிறந்தவர்கள் அல்ல. நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். வ துமினூன பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறீர்கள். இந்த 3 விஷயத்தினால் நீங்கள் மனித சமுதாயத்துக்காக உருவாக்கப்பட்ட சமூகங்களிலேயே சிறந்தவர்கள் என்று இந்த குர்ஆன் வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸையும் அதாவது மௌலை அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். இந்த அதாவது தீமையை கண்டால் தடுக்க வேண்டும் என்கிற விஷயம் பின்னால் சில விஷயங்களை நாங்கள் பார்ப்போம். அப்போ இந்த அடிப்படையில் முஸ்லிம் உம்மத் என்கிறது மனித இனத்தின் நலனை நாடுகிறவர்களாக அவங்க இருக்கணும். இந்த ஒரு பேசிக் இந்த வசனத்தில் எங்களுக்கு சொல்லப்படுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் அடிப்படையான 5 விஷயங்களை கவனிக்குது. இஸ்லாமிய சட்டங்களிலும் சரி, இஸ்லாமிய போதனைகளிலும் சரி, அடிப்படையான 5 விஷயங்கள் பார்க்கப்படும். ஒன்று, மார்க்கத்தை பேணுதல் என்கிற ஒரு விஷயம். 2வது, மனிதனுடைய உயிரை பேணுதல், உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது. 3வது, மனிதனுடைய அக்கில், அறிவுக்கு ஆபத்து வரக்கூடாது. 4வது, மனிதனுடைய இந்த பரம்பரை என்கிறதுக்கும் மனிதனுடைய மானத்துக்கும் பாதிப்பு வரக்கூடாது. 5வது, மனிதனுடைய சொத்து செல்வத்துக்கு பாதிப்பு வரக்கூடாது. மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களும் மார்க்கத்தினுடைய போதனைகளும் இந்த 5 விஷயத்தையும் அடிப்படையில் கவனத்தில் கொண்டிருக்கு. இமாம் ஷாத்திபி ரஹ்மஹுல்லா அவர்கள் இதை குறிப்பிடுகிற போது, அதாவது அவர்களை ஒரு கூட்டிலே குறிப்பிடுகிற போது, மார்க்கத்தின் எல்லா விஷயங்களும் மனிதர்களுடைய நலனை கருத்தில் கொண்டதாகத்தான் அமைந்திருக்கிறது. அது உலக நலனாகவும் இருக்கும், மறுமை நலனாகவும் இருக்கும். மறுமை நலனை மட்டும் பார்க்கறதுங்கிறது மார்க்கம் அல்ல. உலகத்தினுடைய நலனை மட்டும் பார்க்கறதுங்கிறது மார்க்கம் கிடையாது. எங்களுடைய மார்க்கத்தினுடைய எல்லா அம்சங்களும் ஆகிராவுடைய நன்மையையும் துன்யாவுடைய நன்மைகளையும் உள்ளடக்கியதாக இருக்கும். இந்த அடிப்படையில் நாம் செயல்படுகிற போது எங்களுடைய மார்க்கத்தை நாங்கள் பாதுகாக்கணும், எங்களோட உயிரையும் அடுத்த மக்களுடைய உயிரையும் நாங்கள் பாதுகாக்கணும், எங்களுடைய அக்கிலையும் அறிவையும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும். அடுத்த மக்களுடைய அறிவுக்கு பாதகமாக வரக்கூடிய, உதாரணமாக போதை அறிவை கெடுக்கிறது, நம்ம அதிலேருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கான முயற்சியை செய்யணும். மனிதனுடைய மானத்துக்கு பங்கம் ஏற்படக்கூடிய விஷயங்கள், உதாரணமாக விபச்சாரம் நடந்தால் சந்ததி குழப்பம் ஒன்று ஏற்படும், பரம்பரை பிரச்சனை ஒன்று உருவாகும். அடுத்தவருடைய மானத்துக்கு பாதிப்பு வரக்கூடிய விஷயங்கள்லேருந்து நாங்கள் மனித இனத்தை பாதுகாக்கணும். இந்த 5ல் இருந்து மனித இனத்தை பாதுகாத்தல், எங்களை நாங்களே பாதுகாத்து கொண்டு எங்களை சார்ந்தவர்களை பாதுகாத்து கொண்டு மனித இனத்தை பாதுகாத்தல் என்பது ஒரு முஸ்லீமுடைய அடிப்படையான பொறுப்பு. உதாரணமாக ஒரு மனிதர் இருக்கிறார், நோன்பு பிடிச்சிட்டு இருக்கிறார். ஒரு ஆற்றுலையோ கிணத்துலையோ குளத்துலையோ ஒரு புல்லை விழுந்துருச்சு, உயிருக்காக தத்தளித்து கொண்டிருக்குது. இப்போ அவர் நான் தண்ணியில் குதித்தா நான் தண்ணி குடிப்பட்டு என்னை நோன்பு போயிருந்து பார்க்கறது இல்லை. அந்த உயிரை பாதுகாக்கணும். அது என்ன உயிராக இருந்தாலும் பரவாயில்லை, அது முஸ்லீமாக தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்போ இது எங்களுடைய மார்க்க கடமையாக வரும் அந்த நேரத்தில். அப்போ இந்த 5 விஷயத்தையும் கருத்தில் இந்த மார்க்கம் அடிப்படையாக கவனத்தில் கொண்டிருக்கிறது என்கிறது இஸ்லாத்தினுடைய எல்லா சட்டத்துக்குள்ளேயும் இது வரும். அப்படி என்று சொன்னால் இஸ்லாம் என்பது சமூக நலனில் பங்களிப்பு செய்தல் என்கிற ஒரு பேசிக்கில் இருக்குது. இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நான் ஏற்கனவே சொன்ன இந்த வசனமே எங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சமூக நலனில் நாம் அக்கறை செலுத்தினால் நாம் செய்ய வேண்டிய அடுத்த பணி என்னன்னு கேட்டால், நாங்கள் எங்களை மட்டும் சீர்திருத்தி கொண்டு இருக்காமல், எங்களை மட்டும் நாங்கள் சர்வ் பண்ணி கொண்டு இருக்காமல்,
மற்ற மக்களுடைய நலனில் அக்கறை காட்ட வேண்டும். ஒரு மனிதனிட நலன் நாங்கள் காட்டக்கூடிய அக்கறையிலேயே பெரிய அக்கறை என்னன்னு கேட்டால், அவன் நரகத்துக்கு போயிடக்கூடாது, ஹராத்தில் போயிடக்கூடாது. இது ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் அக்கறை காட்டுறதுடைய அடிப்படை. இப்போ இந்த அடிப்படையில் தான் நாம் தவ்வாவில் பங்கெடுக்கணும். நன்மை ஏவி தீமையை தடுத்தல் என்கிற இந்த விஷயத்தில் நாங்கள் பங்கெடுக்கணும். இது ஒரு மனிதன் சமூகத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய அக்கறையினுடைய அடிப்படையான விஷயம். இப்போ தவ்வாவில் பங்கெடுத்தல் என்றால் என்ன? எல்லாரும் பயான் பண்ணணுங்கிறது அல்ல. பயான் பண்ணுறது மட்டுமல்ல தவ்வா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகளை நாம் பார்த்தாலும், அதாவது முந்தைய நபிமார்களுடைய வழிமுறையை பார்த்தாலும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் மக்கள்கிட்ட கேட்குறாங்க, மன் அன்சாரி இலல்லா, அல்லாஹ்வுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணுறாக்கள் யாருன்னு கேட்குறாங்க. அவர் நபி, அல்லாஹு தாலா அதிகமான அற்புதங்கள் கொடுத்த ஒரு நபி. அவர் இன்னும் அவருடைய அற்புதங்கள் நிறைவாக முடியாத ஒரு நிலையில் இருக்குது. அவருடைய பிறப்பும் அற்புதமாக இருந்தது. இதுவரைக்கும் மரணிக்காமல் வானத்தில் அல்லாஹு தாலா அவர் உயர்த்தி வச்சிருக்கிறார், மீண்டும் வருவார். இன்றைக்கு அவர் பிறந்த நாள்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் குர்ஆனுடைய பார்வையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது வெப்பமான காலத்தில். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறந்தது இந்த கிறிஸ்மஸ் மரத்துக்கு கீழே இல்லை, ஈச்ச மரத்துக்கு கீழே பிறந்தாங்க. அல்லாஹு தாலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்கிறான், அந்த ஈச்ச மரத்தை உசுப்புங்க, அதாவது ருத்தப் ஈச்சம்பழம் கீழே விழும், அதை நீங்கள் புறக்கி சாப்பிடுங்கன்னு அல்லாஹு தாலா சொல்கிறாங்க. டிசம்பரில் ஈச்சம்பழம் கனியாது. இதை கிறிஸ்துவ அறிஞர்களும் அதில் டீப்பாக இருக்கிறவங்க ஒளிந்து கொள்கிறாங்க, டிசம்பருங்கிறது இயேசுடைய பிறந்த நாள் அல்லன்னு சொல்லி. சரி, அப்போ அப்படியான அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் மக்கள்கிட்ட என்ன கேட்குறாங்கடா, நான் தவ்வா செய்யணும், எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அல்லாஹ்வுக்காக எனக்கு உதவி செய்வர்கள் யாருன்னு கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ்வுக்கு அப்போ சில ஹவாரியுன்கள் என்று சொல்லக்கூடிய அவருடைய சீடர்கள் 12 பேர், நஹ்னு அன்சாருல்லா, நாங்கள் அல்லாஹ்வுடைய உதவியாளர்களாக உங்களுக்கு வாரோம், உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னு வந்தாங்க. அப்போ தவ்வாவுக்கு துணையாக இருப்பதும் தவ்வா தான். அல் குர்ஆன் அல்லாஹு தாலா பல சம்பவங்களை சொல்கிறான். அதில் ஒன்று தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வழியால் பயணம் போகிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தாலா பல உயிரினங்களுடைய மொழிகளை கற்றுக் கொடுத்திருந்தான். அந்த வழியால் போனவங்க ஒரு ஓசை கேட்குது. என்னென்னு கேட்டால், ஒரு எறும்பு மற்ற எறும்புகளை பார்த்து பேசுது, சுலைமானும் அவருடைய படையும் வர்றாங்க, உங்களை காணாமல் மிதித்து தவட்டிட்டு போயிடுவாங்க, உங்களோட பொந்துகளுக்குள்ளே உங்களோட வீடுகளுக்குள்ளே நுழைஞ்சு கொள்ளுங்க என்று ஒரு எறும்பு மற்ற எறும்புகளை பார்த்து சொல்லுது. இது அல்லாஹ் எங்களுக்கு ஏன் சொல்கிறான்னு கேட்டால், அந்த எறும்பு தன்னுடைய இனம் அழிஞ்சு விடக்கூடாது என்பதில் கரிசனம் காட்டிக்குது. அப்போ அந்த எறும்பு மட்டும் உள்ளே போயிருக்கலாம், அதை பாதுகாத்திருக்கலாம். அப்படி இல்லை, குதிரை வருகுது, மிதிச்சிட்டு போயிடுவாங்க, நம்மளோட உயிருக்கு ஆபத்தாகும், நீங்கள் பொந்துக்குள்ளே போங்க என்று ஒரு எறும்பு சொல்லுதுன்னு சொன்னால், அதை அல்லாஹ் எங்களுக்கு சொல்கிறான்னு சொன்னால், சமூக உணர்வோடு இருக்கணும், அடுத்தவனுக்கு பாதிப்பவர்களை பட்டு தொலையட்டு நாங்கள் இருக்க இயலாது என்கிற அடிப்படை எங்களுக்கு அல்லாஹு தாலா சொல்லி தருகிறார். அப்போ மார்க்க விஷயங்களிலும் சரி, உலக விஷயத்திலையும் அழிவை ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடக்குமாக இருந்தால் அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு ஒரு சமூகத்துக்கு இருக்குது. நன்மையை ஏவி தீமையை தடுத்தல் என்பதை ஈமானில் ஒரு அம்சமாக எங்களுக்கு மார்க்கம் சொல்லுது. சஹீஹ் முஸ்லீமில் தனியான ஒரு பாடமே இருக்குது. இமாம் முஸ்லீம் ரஹ்மத்துல்லாஹி அவங்க முதல்ல அவங்களோட கிதாபை ஆரம்பிப்பாங்க, கிதாபுல் ஈமான் என்கிற பகுதியிலிருந்து ஆரம்பிப்பாங்க. அதில் தனியான ஒரு பாடம், அல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர் மினல் ஈமான், நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் ஈமானில் ஒரு பகுதி. அப்போ மூமினுக்கு இந்த சமூக பொறுப்பு ஒன்று இருக்குது. சரி, இந்த பொறுப்பை செய்யலைன்னு சொன்னால் என்ன நடக்கும் என்கிறதையும் குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது. சூரா அன்ஃபாலுடைய 25ஆம் வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வத்தகு ஃபித்னத்தன் லா துஸீபன்னல்லதீன ஸலமு மின்கும் ஹாஸா. ஒரு ஃபித்னாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அந்த ஃபித்னா என்னன்னு கேட்டால், உங்களில் பாவம் செய்தவர்களை மட்டும் பிடிக்காது, டோட்டலாக எல்லாரையும் பிடிக்கும். அந்த ஃபித்னாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு தீமை சமுதாயத்தில் நடந்து, அந்த தீமை பகிரங்கமாக நடந்து, அதை தடுக்கும் ஆற்றல் உள்ளவர்கள் இருந்து தடுக்காமல் இருந்தால் அம்மஹுமுல்லாஹு பில் அஸாப், வேதனையை அல்லாஹ் பொதுவாகத்தான் கொடுப்பான். தவறு செஞ்சவங்க செய்யாதவங்க அல்லாஹு தாலா பிரித்து பார்க்க மாட்டான். சூரா ஹூதினுடைய 11ஆம் அத்தியாயத்தின் 117ஆம் வசனத்தில் அல்லாஹு தாலா ஒரு அழகான செய்தியை சொல்கிறான்.
வமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா பிதுல்மின் வஅஹ்லுஹா முஸ்லிஹூன். ஒரு கிராமவாசிகள் செய்யக்கூடிய பாவத்துக்கு அநியாயத்துக்காக அல்லாஹ் அவர்களை தண்டிக்க மாட்டான். எந்த சூழல் என்று சொன்னால் வஅஹ்லுஹா முஸ்லிஹூன், அந்த ஊரில் சீர்திருத்தம் செய்கிறவர்கள் இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் அழிக்க மாட்டான். தௌவா நடக்கும் வரைக்கும் அழிவு வராது. தௌவா விடுபட்டால் அழிவு வரும், அது பொதுவாக வரும் என்று எங்களுக்கு மார்க்கம் சொல்லுது. அப்படின்னு சொல்லி சொன்னால் சமூக நலனில் நாட்டம் உள்ளவர்கள் கட்டாயமாக தௌவா செய்யணும், தௌவாவுடைய பங்காளிகளாக இருக்கணும். அவங்க உடலாலோ அறிவாலோ பணத்தாலோ ஏதோ ஒரு வகையில் இதில் பங்காளிகளாக இருக்க வேண்டும். இந்த ஒரு அடிப்படை எங்களுக்கு சொல்லப்படுகிறது. அடுத்தது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சமூக நலனில் மிக முக்கியமான ஒரு பகுதி தான் தனிநபர் ஒழுக்கம் என்கிறது. சுய ஒழுக்கம் என்கிறதும் தன்னளவில் ஒரு மனிதன் ஒழுக்கமாக இருக்கிறதும் சமூகத்தை பாதுகாக்கும். சமூகம் என்கிறது நாங்கள் பல கோணமாக சொல்லலாம். ஒன்று நாங்கள் முஸ்லீம் சமூகம் என்கிறத சொல்லலாம். அதுக்கு அடுத்த கட்டமாக பெருசாக நாங்கள் எடுக்கிறோன்னா மனித சமூகம் என்கிற ஒரு கட்டத்துக்கு நாங்கள் போகலாம். அதுக்கு அடுத்ததாக குர்ஆன் எங்களுக்கு விலங்குகளையும் சமூகம் என்று சொல்லுது. நான் பின்னால் டைமை பொறுத்து நான் அதில் உள்ளடக்கிட்டு வரேன். அதாவது விலங்குகள் உயிரினங்களுடைய நலன் குறித்து நாங்கள் பார்க்கணும். அடுத்த கட்டம் எங்களுக்கு மார்க்கம் சொல்கிற விஷயம் உலக இயற்கைகள். ஒரு மலையை நேசிக்கிறதும் மார்க்கத்தில் உள்ளதாக அமையும். ஏன்னா மழை இருக்கிறது எங்களோட இருப்புக்கு கட்டாயம். சமூகம் வாழ்றதுக்கு மழை தேவை. மலையெல்லாம் உடைச்சி போட்டால் பூமி சரியாக இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதுன் ஜபலுன் யுஹிப்புனா வ நுஹிப்பு அவுகமாக்கால், இந்த உஹது மலை இருக்கிறதே அந்த மலை எங்களை நேசிக்கிறது, நாங்களும் உஹது மலையை நேசிக்கிறோம்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஹது மலையை நேசித்திருக்கிறாங்க. இப்போ நாம் வாழும் சுற்றுச்சூழலை நேசிப்பதும் அதை அழிக்காமல் இருக்கிறதும் கூட எங்களுடைய சமூக நலனில் இஸ்லாம் சொல்லக்கூடிய அம்சத்துக்குள்ளே வரும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அடிப்படையில் உதாரணமாக நான் ஒரு முஸ்லீம்னு வைங்க, நான் ஒரு அந்நிய சமூகத்தோட கொடுக்கல் வாங்கல் செய்கிறேன். கொடுக்கல் வாங்கல் செஞ்சுட்டு அவன்கிட்ட கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கல, பிஸ்னஸ் பண்ணிவிட்டு ஏமாற்றிட்டேன், பிஸ்னஸில் நான் மோசடி செஞ்சுட்டேன், வாக்கு கொடுத்தேன், வாக்கை நான் நிறைவேற்றலை. அதாவது இந்த நிலையில் நான் செயல்பட்டால் அவனோட மைண்ட் செட் எப்படி மாறுண்டா, முஸ்லீமை நம்பக்கூடாது. பிள்ளைக்கு அவனோட மகனுக்கு அவன் ஒரு அட்வைஸ் பண்ணுகிற போதுன்னு சொல்லுவான், யாரை நம்பினாலும் சரி இந்த சோனியை மட்டும் நம்பிடாது, நம்பி கடன் கொடுத்துடாது, கிடைக்காது. அப்போ யாரோ ஒருவர் 2 பேர்கிட்ட தான் அனுபவப்படலாம். அவனும் ஒவ்வொரு முஸ்லீம்கிட்டையும் ஏமாந்து முடிவு காணலாது. 2 பேர்கிட்ட அனுபவப்பட்டான்டா இதுக்கு பிறகு எந்த முஸ்லீமே நம்பக்கூடாதுன்ற முடிவு தான் வருவான். அதைத்தான் அவன் சொல்லுவான். அப்போ இது என்ன செய்யும், டோட்டலாக எங்களோட சமுதாயத்தை டெமேஜ் பண்ணுது. இப்போ நான் என்னுடைய சில தவறான நடத்தைகளால் டோட்டல் என்னுடைய சமுதாயத்துக்கும் ஒரு கெட்ட பேரை கொடுக்குறேன், எங்களை பற்றிய ஒரு தவறான சித்திரத்தை நான் கொடுக்குறேன். அப்போ இது நான் சமூகத்துக்கு செய்கிற ஒரு துரோகமாக மாறும். அவன் நான் சமூக நலனை நாடுகிறவனாக இருந்தால் சுய ஒழுக்கம் என்கிறது பிரதானமானது. உதாரணமாக இலங்கை இந்தியாவுடைய இஸ்லாம் பரவியது சம்பந்தமான வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, வட இந்தியாவில் இஸ்லாம் பரவுகிறதுக்கு போர்கள் நடந்திருக்குது. முகமது பின் காசிம் வந்திருக்கிறாரு, அவங்க சண்டை செஞ்சிருக்கிறாங்க, யுத்தங்கள் நடந்திருக்குது. அப்படி அவருக்கு பெரிய நீண்ட வரலாறு இருக்குது. ஆனால் தென்னிந்தியாவுக்கு போர்கள் வரலை, போராளிகள் யாருமே வரலை. ஆனால் அங்கே இஸ்லாம் பரவி இருக்குது. இலங்கைக்கு யாரும் அரபு நாடுகள்லேருந்து போராளிகள் வரலை, இஸ்லாம் பரவி இருக்குது. இலங்கைக்கும் தமிழ்நாடு அதாவது தென்னிந்தியாவுக்கும் இஸ்லாம் பரவிய வரலாறு எப்படி சொல்லுவாங்கன்னா, சூஃபிகள் மூலமும் அதாவது வியாபாரிகள் மூலமும் இந்த 2 நாடுகளிலும் இஸ்லாம் பரவிச்சு. வியாபாரிகள் மூலம் எப்படி பரவிச்சு, வியாபாரிகளுடைய நேர்மையை பார்த்தாங்க, நாணயத்தை பார்த்தாங்க. இவ்வளவு நேர்மையாக நாணயமாக இருக்கக்கூடிய வியாபாரிகளை உருவாக்கிய மார்க்கம் நல்ல மார்க்கமாக இருக்கும் என்பதனால அந்த மார்க்கத்துக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க. அது நீங்கள் உங்கள் மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றலாம், பிரச்சாரம் செய்யலாம், அதற்கான பள்ளிகள் அமைச்சு கொள்ளலாம் என்று அந்த காலத்தில் இருந்த மன்னர்கள் இடம் கொடுத்தாங்க. அது இஸ்லாம் பரவ காரணமாக இருந்துச்சு. கடந்த காலங்களில் உதாரணமாக இலங்கையில் நிறைய இந்திய வியாபாரிகள் நிறைய இலங்கையில் வியாபாரம் செஞ்சாங்க. ஒரு காலத்தில் அதாவது இங்கே வெளிநாட்டுக்கு வர மாதிரி இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு பிஸ்னஸுக்காக வருவாங்க. தமிழ்நாட்டு இந்திய அதே மலையாள முஸ்லீம்கள் நிறைய பேர் அங்கே இருந்துருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்குன்னு ஒரு வியாபார சங்கம் ஒன்று இருந்துச்சு.
அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிங்கள பெண்கள் தங்களோட பெருமதியான பொருட்களை கொண்டு வந்து, அந்த காலத்தில் வங்கி சிஸ்டங்கள் இல்லாததுனால இவங்கள்ட்ட கொடுப்பாங்க. ஏன்னா இவங்கள்ட்ட கொடுத்தா நம்ம கேட்குற டைம் கிடைக்கும், ஏமாற்ற மாட்டாங்கங்கிற நிலைமை இருந்துச்சு. அதில் ஒரு வியாபாரி சொன்ன ஒரு தகவல் தான் என்னென்னு கேட்டால், அதாவது ஒரு உதாரணமாக ஒரு பெண்மணி வந்து அவங்களோட பணத்தை வந்து முஸ்லீம்கிட்ட கொடுக்குறாங்க. இவர் அதை பிஸ்னஸில் போடுவார். லாபமாக இல்லைன்றாலும் ஹதியாவாக கொடுப்பாங்க அவங்களுக்கு. அவங்களுடைய நோக்கம் என்னென்னா, வீட்டில் கணவர்மார் குடிக்கிறவங்களாக இருப்பாங்க, காசை கரியாக்கிடுவாங்கங்கிறதுனால சேஃப்டிக்காக கொடுப்பாங்க. இவங்க அதுலேருந்து பிஸ்னஸ் செஞ்சு அவங்களுக்கு அதாவது அன்பளிப்புகள் கொடுப்பாங்க, கிஃப்ட் கொடுப்பாங்க. ஒரு நேரம் இவர் வந்து உதாரணமாக ஒரு 10,000 ரூபா காசை கொடுத்திருக்கிறாங்க. இவர் காசை பிஸ்னஸில் போட்டார். இந்த பெண்மணி வந்து என் 10,000 ரூபா தாங்கன்னு கேட்டால், இப்போ இவர்கிட்ட பணம் இல்லை, பொருள் தான் இருக்குது. பணம் கொடுக்க முடியாட்டி அந்த வர்த்தக சங்கத்தால் காசை கொடுத்துருவாங்க. எதுக்குன்னு கேட்டால், லேட்டாக்குன்னா இவங்கள்ட்ட கொடுத்தா எங்களுக்கு உரிய டைமில் கிடைக்காது என்கிற அந்த கிடைக்கும்ங்கிற நம்பிக்கை உடஞ்சிச்சின்னு சொன்னால் அது எங்களுடைய இருப்புக்கு ஆபத்து. அதனால் ஒருவேளை பிஸ்னஸில் போட்டு நஷ்டம் அடைஞ்சாலும் அந்த சங்கம் அந்த காசை கட்டும். இப்படி ஒரு கட்டுப்பாட்டை இந்திய வியாபார சங்கம் வச்சு கொண்டிருந்ததாக அவர் சொன்னார். சமூகமாக சேர்ந்து எங்களோட மானத்தை பாதுகாக்கிறது, அது எங்களுடைய இருப்புக்கு காரணமாக இருக்கும், எங்களோட சேஃப்டிக்கு காரணமாக இருக்கும், எங்களோட வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும். அப்போ இதற்கு மாற்றமாக முஸ்லீம்களில் யாராவது சிலராவது நம்பிக்கைகரமாக நடக்கும்போது, மோசமாக நடக்கும்போது அது டோட்டல் சமுதாயத்தை பாதிக்கும். இதில் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு வித்தியாசம் என்னென்னு கேட்டால், நான் என் ரப்புக்கு ஏதோ ஒரு தவறு செய்கிறேன், அல்லாவுக்கும் எனக்கும் இடையில உட்பட்டது, அல்லாஹ் தஆலா மன்னிக்கலாம், தண்டிக்கலாம். இது இல்லாமல் நான் ஒரு பிற மனிதனுக்கு செய்யக்கூடிய பாதிப்பால், நான் செய்யக்கூடிய துரோகத்தால், நான் செய்யக்கூடிய ஒழுக்கக்கேடான செயலால் அடுத்த முஸ்லீமும் பாதிக்கப்படுவான். அப்போ நான் அந்த இடத்துல தான் கட்டாயமாக சமூக நலனை கருத்தில் கொள்ளணும். இதில் சில நேரங்களில் உதாரணமாக நாங்கள் ஒரு இடத்துல மெஜாரிட்டியாக முஸ்லீம்கள் இருக்கிறோம், அங்கே யாராவது ஒரு அந்நிய சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆள் வந்து ஒரு பிழை செஞ்சிட்டாரு, எல்லாருக்கும் அந்த ஒரு நாய்க்கு என்னென்னு சொன்னால் அதோட ஏரியாவில் அது சண்டியந்தான். அந்த ஏரியாவை தாண்டினா அந்த நாய்க்கு பிரச்சனை வரும். அப்போ நம்ம எல்லாரும் போய்த்து வம்புக்கு போய்த்து எனக்கும் ஒரு அடிக்க கிடைக்குதுன்னு சொல்லி சந்தோஷமாக அடிச்சுட்டு வந்துடுவோம். இது எங்கே பாதிக்குன்னு சொன்னால், பிற சமூகம் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவில் அந்த டைமில் யாராவது ஒரு முஸ்லீமை மாட்டிக்குவான். அவங்க ஏரியாவில் எங்கள் ஆளுக்கு அடித்தாண்டதுக்காக அவங்க அடிப்பான். அங்கே அவன் அடி வாங்கினான்டா அந்த பாவத்தில் இவங்க எல்லாரும் பங்காளிகள். இஸ்லாத்தில் வந்து நேரடியாக தான் தவறு செய்யணுங்கிறதில்ல, பிறர் தவறு செய்வதற்கு நாம் காரணமாக இருந்தால், பிறர் பாதிப்படைவதற்கு நாம் காரணமாக இருந்தால் அதுவும் தண்டனையில வந்து சேரும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தன் தாய் தந்தையை சபிக்கிறானோ அல்லாஹ் அவனை சபிக்கிறான். சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், யாராவது தன் தாய் தந்தையை சபிப்பானான்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ சபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீ இன்னொருவனோட சண்டை பிடிப்பாய், அவன் தாய் தந்தையை இழுத்து நீ பேசுவாய், அவன் சும்மா இருப்பான், அவன் உன் தாய் தகப்பனை எடுத்து பேசுவான். உன் தாய் தகப்பனை இழுத்து அவன் பேசுவதற்கு நீ காரணமாக அமைவது தான் உன் தாய் தந்தையை நீ சபிப்பது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ ஏண்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒருவருக்கு இன்னொரு இடத்துல அடிபடுவதற்கும், அவனுடைய கடை உடைக்கப்படுவதற்கும், அவனுடைய பொருளாதாரம் நசுக்கப்படுவதற்கும் நான் காரணமாக அமைந்தால் நானே அவருடைய பொருளாதாரத்தை அழித்த குற்றத்துக்கு நான் ஆளாகுவேன். அப்போ ஒழுக்க விஷயத்தில் நாங்கள் சரியாக நடப்பதும், நல்ல முறையில் நடந்து கொள்வதும், குறிப்பாக பிற சமுதாயங்களோடு உள்ள உறவை நம்ம சீராக வைத்துக் கொள்வது முக்கியமான ஒரு பகுதி. சில பேர் என்ன நினைக்கிறாங்கண்டா, உதாரணமாக ஒரு ஏரியாவில் ஒரு சிலை ஒன்று இருக்குது, அதை தட்டிட்டு போய் தான் நம்ம இஸ்லாத்துக்கு பெரிய சேவை செஞ்சிட்டோன்னு நினைக்கிறாங்க. சமூகங்களுக்கு இடையில் முரண்பாடை உண்டாக்கும், மதங்களுக்கு இடையில் முரண்பாடை உண்டாக்கும். அது சின்ன பிரச்சனையாய்க்காது. மீண்டும் அந்த பழைய இடத்துக்கு நாங்கள் வருவதற்கு பல வருஷம் பணி செய்ய வேண்டியிருக்கும், பல லட்சங்களை செலவழிக்க வேண்டியிருக்கும். அப்போ இந்த விஷயத்தில் நம்ம தெளிவாக இருக்கணும். என்னால் என் சமுதாயத்துக்கு பாதிப்பு வரக்கூடாது, என் சமுதாயத்தின் மானத்துக்கோ பொருளாதாரத்துக்கோ மார்க்கத்துக்கோ என் செயல்பாட்டால் பாதிப்பு வந்துடக்கூடாது என்கிற விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்க வேண்டியிருக்கும். இதுவும் சமூக நலனில் ஒரு பகுதி, அது பிரதானமான ஒரு பகுதியாக இருக்கும். சுய ஒழுக்கத்தின் மூலமாகவும் தனிநபர் ஒழுக்கத்தின் மூலமாகவும் நாம் சமூக நலனை கருத்தில் கொண்டு செயல்படுதல் என்கிற ஒரு பகுதி. அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்த ஒரு பகுதி சமூக பொறுப்புணர்வு என்கிறது. நான் உழைக்கிறேன், நான் சாப்பிட்றேன்,
இது என் அடிப்படை கடமை. நான் உழைக்கிறேன், என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு துணி கொடுக்குறேன், என் மனைவிக்கு உணவு கொடுக்குறேன், இது என் அடிப்படையான கடமை. ஆனால் இதோடு மட்டும் நான் நிப்பாட்டி கொள்ளலாமா என்று கேட்டால், நாங்கள் ஏழைகள், தேவையுடையவர்கள், இவங்களோட விஷயத்தில் கவனம் செலுத்தணும். இது மார்க்க கடமையாக இஸ்லாம் ஆக்கிக்குது. அல் குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஃபி அம்வாலிஹிம் ஹக்குன் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், கேட்கிறவர்களுக்கும் கேட்காதவர்களுக்கும் உங்கள் சொத்தில் பங்கு இருக்குது. சொத்தில் பங்குன்னா நாங்கள் அந்த வாரிசுரிமை எழுதி கொடுக்குற மாதிரி இல்லை. என்னிடம் இருக்கக்கூடிய பணம் எனக்கு மட்டும் உரியதில்லை, ஏழைகளுக்கும் அதில் பங்கு இருக்குது. ஏழைகளில் வாய் திறந்து கேட்குறவங்க இருப்பாங்க, சில பேர் கௌரவமாக கேட்காம அதாவது சிரமங்கள் அனுபவித்து கொண்டிருப்பாங்க. அவங்களுக்கும் உங்களோட செல்வத்தில் பங்கு இருக்குது என்பது இஸ்லாத்துடைய தீர்மானம். நம்ம சொல்லணும், நான் அந்த உழைச்சத்தை நான் எதுக்கு கொடுக்கணும்னு சொல்லணும். இந்த தியரி இஸ்லாத்துள்ளது. மைக்கார் சொல்லுவாங்க, மைக்கார் மை பெட்ரோல், நான் எங்கே வேணாலும் போவேன், எப்படி வேணாலும் செய்வேன். இஸ்லாம் வீண் விரயத்தை தடுக்குது. ஏன்னா செல்வத்தை வீணாக்குறது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்குது. சொத்தை பாதுகாத்தலுங்கிறது மார்க்க கடமையில் உள்ளது. அதனால் வீண் விரயத்தை இஸ்லாம் தடை செய்யுது. அப்போ இந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஈமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, மா ஆமன பி மன் பாத்த சபான் வ ஜாருஹு ஜாயுன் இலா ஜன்பிஹி, தன் அண்டை வீட்டான் பசி தாங்க முடியாமல் தன் விலா எலும்புகள் ஒட்டிய நிலையிலே படுத்திருக்கிற நிலையில் தான் மட்டும் வயிறு நிறைய சாப்பிடுகிற ஒருவன் என்னை ஈமாங்கொண்டவனாக இருக்க முடியாது. நீ என்ன நம்புனா அப்படி ஒன்றால் வாழ இயலாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. இது எங்களுக்கு சின்ன ஒரு விஷயமா தெரிஞ்சாலும், உணவளித்தல் என்கிறது மார்க்கத்தில் ஒரு அடிப்படை சமூக கடமையாக இஸ்லாம் சொல்லுது. உணவளித்தல்னு சொல்லிச்சுன்னா, இப்போ நாங்கள் வாரோம், விருந்தாளிக்கு உணவு கொடுக்குறது, இதுவும் விருந்தாளிகளை கவனித்தல் என்கிற பகுதியில் சேரும். ஆனால் நம்ம கொடுக்காட்டியும் அவங்களுக்கு சாப்பாடு இருக்குது என்கிற லெவலில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறத விட, நம்ம கொடுக்கறதுனால அவங்களுக்கு பசி நீங்கும் என்று பசியோடு இருக்கிறவர்களுக்கு உணவளித்தல் என்கிறது மார்க்கத்தில் சிறப்பான ஒரு பகுதி. இப்போ நாங்கள் இதுக்கு தான் ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க, நண்பர்கள், வசதியாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு உளுந்து கவனிக்கணும்னு நாங்கள் நினைப்போம். அது பிழை இல்லை. அது லியாபத்துங்கிறது மார்க்கத்தில் அது மூமினுடைய ஒரு பண்பாக சொல்லப்படுது. ஆனால் குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இத்ஆமுல் மசாக்கீன், ஏழைகளுக்கு உணவளித்தல் என்கிற விஷயம் வரும். குர்ஆனுடைய அந்த சட்டத்திட்டங்களை சொல்கிற போதும் ஏழைக்கு உணவளித்தல் என்கிற விஷயம் குர்ஆனில் சொல்லப்படும். ஏழைக்கு உணவளித்தல், உணவளிக்க தூண்டுதல், இந்த ரெண்டு விஷயமும் குர்ஆனில் சொல்லப்படுது. நாளை மறுமையில் சக்கருங்கிற நரகத்தில் சிலர் இருப்பாங்க. நீங்கள் ஏன் சக்கருங்கிற நரகத்துக்கு போனீங்க என்று சொல்லி சொர்க்கவாசிகள் அந்த நரகவாசிகள்கிட்ட கேட்பாங்க. அதுக்கு அந்த சக்கருங்கிற நரகத்தில் இருக்கக்கூடிய நரகவாசிகள் சொல்லக்கூடிய பதில் 4 பதில் சொல்லுவாங்க. லம் நக்கும் மினல் முசல்லீன், நாங்கள் தொழுபவர்களாக இருக்கவில்லை. முதலாவது அவங்க நரகம் போகிறதுக்கான காரணம். வலம் நக்கு நுத்தைமுல் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிப்பவர்களாக நாங்கள் இருக்கல. 2வது அவங்க நரகம் போடுறதுக்கான காரணம். வக்குன்னா நகூலு மால் ஹாயிலீன், வீணான கேளிக்கைகளில் மூழ்கி இருப்பவர்களோடு நாங்களும் மூழ்கி இருந்தோம். 3வது காரணம். 4வது காரணம், உயிர் அதாவது மரணம் வரும் வரைக்கும் மர்மையை பொய்ப்பிக்கிறவர்களாக நாங்கள் இருந்தோம். இந்த 4 காரணங்கள் தான் நாங்கள் நரகத்துக்கு வந்ததுக்கான காரணங்கள் என்று சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஏழைக்கு உணவளிக்காமல் இருப்பது என்கிறது ஒருவன் நரகம் போகிறதுக்கான காரணமாக இந்த குர்ஆன் வசனம் எங்களுக்கு சொல்லுது. பல வசனங்கள் அல்லாஹு தாலா ஏழைக்கு உணவளிக்க தூண்ட மாட்டார்கள், நரகவாசிகளுடைய அடையாளத்தை அல்லாஹு தாலா அப்படி சொல்கிறேன். நம்ம அடிக்கடி ஓதக்கூடிய சின்ன சூரா, அராய்த்தல்லது யுகதிபு பித்தீன், மர்மையை பொய்ப்பிப்பன நபியை நீ பார்த்தியா? மர்மை இல்லைன்னு சொல்கிறவன் மட்டுமல்ல, அவன் யாருன்னு சொன்னால் அராய்த்தல்ல யுகதிபு பித்தீன் பதாலிக்கல்லது எதுல் யத்தீம், அனாதைக்கு எதையும் கொடுக்காமல் தடுக்கிறவன், மர்மையை பொய்ப்பிக்கிறவனா அல்லாஹ் சொல்கிறான். வலா யஹுது வலா தாமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டாதவன், மர்மையை பொய்க்கிறவனா அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ இந்த சமூக பணியை மார்க்கம் எவ்வளவு வலுவாக ஆக்கியிருக்குதுங்கிறத பாருங்கள். அன்புள்ள சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லேசாக சொர்க்கம் போகிறதுக்கு சொல்லக்கூடிய வழிகளை பாருங்கள். அஃப்சுஸ் சலாம், சலாத்தை பரப்புங்க. அத்ரிமுத் தஆம், உணவளிங்க. வசிலுல் அர்ஹாம், குடும்ப உறவுகளை பேணி நடங்க. வசல்லு வன்னாசு நியாம், மக்கள் தூங்குகிற நேரத்தில் நீங்கள் தொழுங்கள்.
இது சுப தொழுகை இல்லை, மக்கள் தூங்குகிற டைம் தான் அது. மக்கள் தூங்குகிற நேரத்தில் நீங்கள் தொழுங்கண்டா தஹஜ்ஜுத் தொழுகை, இரவு தொழுகையை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ததுகுலூன ஜன்னத ரப்பிக்கும் பிசலாம், நீங்கள் இப்படி செஞ்சால் மிக சலாமத்தாக உங்களுடைய ரப்புடைய சொர்க்கத்தை நீங்கள் அடைவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய சமூகத்தை சார்ந்த ஏழைகள், அனாதைகள், இவங்களோட விஷயத்தில் கவனம் செலுத்துதல்ங்கிறது சமூக பொறுப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நானும் அனாதைகளை பராமரிப்பவனும் சொர்க்கத்தில் 2 விரலை காட்டிக்கிறாங்க, இவ்வளோ நெருக்கமாக இருப்போம்னு சொல்லி. சொர்க்கம் கிடைக்கிறது மட்டுமில்லை, ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்தில் சொர்க்கம் இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. இப்போ சாதாரணமாக ஒரு நடிகன் வாரான்னு சொன்னால் புள்ள செத்தாலும் பரவாயில்ல, புருஷன் செத்தாலும் பரவாயில்ல, தூரத்தில் இருந்தாலும் பார்த்துக்கோன்னு சொல்லி போய்த்து சாகிற கூட்டத்தை பார்க்குறோம் நாங்கள். இது எங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்குரிய வாய்ப்பு, அதுக்கு ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வழி என்ன? அனாதைகளை பொறுப்படுங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அல்லாஹ் தஆலா வாழ்க்கையில் பொருளாதாரத்தை தந்துருந்தா நீங்கள் எடுத்து உங்கள் வீட்டில் வளர்க்கணும். பொறுப்புங்கிறது வீட்டில் வளர்க்கணுங்கிறது இல்லை. ஒரு அனாதை பிள்ளை இருக்குது, நீங்கள் அவங்களுக்கான வாழ்க்கை செலவுக்குரிய ஏற்பாட்டை செஞ்சு கொடுங்க, அந்த பிள்ளை படிக்கிறதுக்குரிய படிப்பை செஞ்சு கொடுங்க. இப்போ இது எங்களுக்கு பெரிய சமூக பொறுப்பை சொல்லுது. என்னென்னு கேட்டால், நானும் என் குடும்பமும் சரியாக இருந்தால் போதாது, தந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் தருகட்டு போயிடக்கூடாது, வழிகட்டு போயிடக்கூடாது. அப்படி போனாங்கன்னா நாளைக்கு அவங்க சமூகத்துக்கு பிரச்சனையாக இருப்பாங்க. அவங்களால சமூகம் பல பிரச்சனைகளை சந்திக்கும். அவங்க தவறான வழியில் போய்த்து ஏதாவது ஒரு தப்பை செஞ்சு அது சமுதாயத்துக்கு பாதிப்பாக வந்தால் அப்போ கோடிக்கணக்கு செலவழிக்க வேண்டி வரும். ஒரு முஸ்லீம் போய் தப்பான ஒரு வழியில் செயல்பட்டு அது ஒரு இனக்கலவரமாகவோ மதக்கலவரமாக மாறினா எத்தனை கோடிகளை நாங்கள் செலவழிக்க வேண்டிய சூழல் ஏற்படுது. அப்படி ஒரு இழப்பை நாங்கள் சந்திக்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் சிறு வயசுலேருந்து அவங்களுக்கு மார்க்கத்தையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய பொறுப்பை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய ஒரு சமூக சேவையாக இருக்கும். சின்ன சின்ன செயல்கள் ஊடாக கூட நாங்கள் பெரிய அடைவுகள் அடையலாம் இந்த சமூக விஷயத்தில். அன்புள்ள சகோதரர்களே, நான் பல இடங்களில் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம், அது தெரிஞ்ச ஒரு இடத்துல நடந்ததுனால திரும்பவும் சொல்கிறேன். நான் ஒரு இந்து பிள்ளை ஒன்று ஒரு முஸ்லீம் ஹாஜியாருடைய வீட்டில் வேலைக்கு இருக்கிறான். வேலைக்கார பிள்ளை, அவங்க வசதி இல்லாத ஃபேமிலிகள். இப்போ இலங்கையில் நிறைய அந்த தோட்ட தொழிலாளர்கள், இந்த மலையாள இருக்காங்க, தமிழ் மக்கள் இருக்காங்க, இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டு நிறைய பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள். இப்படி வீடுகளில் வேலை செய்வாங்க. அந்த வீட்டில் ஒரு பேர் வேலை செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய பிள்ளை அவங்களோட வீட்டில் சொல்லுது, நான் இஸ்லாத்துக்கு போக போகிறேன்னு சொல்லி. அவங்க வேணான்னு சொல்கிறாங்க, இந்த பிள்ளை கேட்கல, நான் போக போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ குடும்பத்தில் சொல்கிறாங்க, நீ தனியாக போகாதே, அப்படின்னா நாங்கள் எல்லோரும் குடும்பமாக பேசி ஒன்று எல்லோரும் இந்து வாரிப்போம், இப்படி எல்லோரும் முஸ்லீம் ஆகும்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. 6 பேர் கொண்ட ஒரு குடும்பம், பிள்ளைகள் 6 பேர், அம்மா பாப்பா 2, 8 பேர். 8 பேரும் இஸ்லாத்துக்கு வராங்க. அடிப்படை காரணம் என்னென்னு கேட்டால், அந்த பிள்ளையினுடைய எஜமானருக்கு இந்த பிள்ளையோட வயசில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. அவர் பெருநாளைக்கு உடுப்பெடுக்கும் போது தன் மகளுக்கும் வேலைக்கார பிள்ளைக்கும் ஒரே துணியில் உடுப்பெடுப்பார், ஒரே ஆடை தான் வாங்கி கொடுப்பார். இது அந்த பிள்ளைய கவர்ந்திருக்குது. இது அவங்களுக்கு செலவு பணத்தில் பிரச்சனை இல்லை. இதுக்கு ஒரு 1000 ரூபா துணி எடுக்கிறதுனா அந்த பிள்ளைக்கு 1000 ரூபா துணி எடுக்கிறது அந்த ஹாஜியாருக்கு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த மனசு வரணுமே. வேலைக்கார பிள்ளைக்கும் தன்னுடைய பிள்ளைக்கும் ஒரே மாதிரி துணி எடுக்கிற அந்த மனசு இருக்குது தானே, அந்த மனசு அந்த பிள்ளைய கவருது. அந்த பிள்ளை இஸ்லாத்துக்கு வருது. அவங்க 8 பேர் கொண்ட குடும்பம் இஸ்லாத்துக்கு வராங்க. இப்போ அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிட்டத்தட்ட 5 பிள்ளை 6 பிள்ளைகள் இருக்குது. அந்த ஒரு குடும்பம் இப்போ ஒரு 32 34 பேராக மாறி இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்கள், சின்னொரு இந்த பண்பாட்டால் அவர் சம்பாதித்தது எவ்வளோ பெருசாக இருக்கு. இப்போ அவங்களோட சந்ததிகள் முஸ்லீமாக வராங்க தானே. அப்போ அதனால் அவருடைய நீண்ட கால நலவுக்கு இது ஹைராமி. ஒரு பிரதேசத்தில் ஒரு சிங்கள வைத்தியர் முஸ்லீம்களோட மிச்சம் நல்லா நடப்பாராம். அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்னென்னு சொன்னால், சின்ன வயசில் எனக்கு சப்பாத்து போடுறதுக்கு ஆசை. ஸ்கூலுக்கு மற்ற பிள்ளைகள் ஷூ போட்டு வருவாங்க, எனக்கு ஷூ இல்லை. ஒரு நாள் நான் ஷூ இல்லாமல் போகிறத பார்த்து எனக்கு ஒரு முஸ்லீம் ஆள் ஷூ வாங்கி தந்தார். அந்த ஷூவை போட்டு நான் அடுத்த நாள் ஸ்கூல் போகும்போது எனக்கு ஏற்பட்ட சந்தோஷத்தை என்னோட வாழ்க்கையில் இப்பயும் மறக்க இயலாது. அப்படி ஒரு சந்தோஷத்தை நான் அடைஞ்சேன். அவர் யார் எவருன்ற விஷயம் எனக்கு தெரியாது. அதனால் எனக்கு முஸ்லீம்களோட ஒரு இறக்கம் இருக்குது. அதனால் நான் முஸ்லீம்களோட நல்லா நடக்கிறேன்.
நல்லா யோசிச்சு பாருங்க, எங்களால் இப்படி ஒரு சேவையை செய்ய முடிஞ்சால் அது சமுதாயத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்குது. இதே மாதிரி ஒரு அநியாயத்தை செஞ்சு அவன் முஸ்லீம்களுக்கு எதிராக வந்தான்னு சொன்னால் அந்த பாவத்தில் நாங்கள் பங்காளி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சமூக பொறுப்புணர்வில் அதாவது ஏழைகளை பராமரிக்கிறது, அதே மாதிரி அதாவது அனாதைகளை பராமரிக்கிறது, இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா குர்ஆனில் ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்கிறான். அதாவது மனிதனுக்கு நாங்கள் 2 கண்ணை கொடுத்துருக்குறோம், 2 உதடையும் ஒரு நாவையும் கொடுத்துருக்குறோம். இவ்வளவு கொடுத்தும் அவனுக்கு 2 வழியை காட்டியிருக்கிறோம். பலக்கு தகமல் அக்கபா, அவன் அக்கபாவை தாண்டவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அக்கபான்னு சொன்னால் பள்ளத்தாக்குன்னு அர்த்தம். இது சொல்லப்படுறது என்னென்னு சொன்னால், மனிதனுக்கும் சொர்க்கத்துக்கும் நடுவில் ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது. இந்த கெப்பை தாண்டினா தான் நாங்கள் சொர்க்கம் போகலாம். அந்த அக்கபா என்னன்னு சொன்னால், நீ சொர்க்கத்தை இதை தாண்டி நீ சொர்க்கத்துக்கு போகிறன்னு சொன்னால் நீ என்ன செய்யணும்னு சொன்னால், ஃபக்கு ரக்கபா, ஒரு அடிமையை விடுதலை செய்யணும், அல்லது நெருங்கிய உறவுடைய ஒரு அனாதைக்கு உணவளிக்கணும், அல்லது சாப்பாடு இல்லாமல் மண்ணில் புரண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஏழைக்கு ஒரு நாளின் உணவை கொடுக்கணும். சும்ம கான மினல்லதீன ஆமனு வத்தவா சௌபி சபரி வத்தவா சௌபிர் மர்ஹமா. இதை செஞ்சுட்டு நீ ஈமான் உள்ளவனாக இருந்து கொண்டு பொறுமையை பற்றியும் இரக்கத்தை பற்றியும் உபதேசம் செய்யணும். இதை செஞ்சால் நீங்கள் உங்களுக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய கெப்பை தாண்டிடுவீங்க என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அப்போ இதில் அடிமையை உரிமை விடுதல், ஒரு அனாதைக்கு உணவு கொடுக்கறது, ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்கறது, அதற்கு பிறகு பொறுமையை பற்றியும் இரக்கத்தை பற்றியும் தௌவா செய்யணும். இது எதுக்கு பொறுமையும் இரக்கம்னு சொன்னால், அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு சமூக கட்டமைப்பை பாருங்கள். நான் வசதியாக இருக்கிறேன், இவர் சாப்பிட வழி இல்லாமல் இருக்கார். இப்போ நான் தெரியாதா ரசூல்லா எவ்வளோ நாள் பட்டினியில் இருந்தாங்க, சஹாபாக்கள் எவ்வளோ நாள் பட்டினி இருந்தாங்க, கல்லை கட்டிட்டு இருந்தாங்க, சபுரு பொறுமையாக இருங்க என்று நான் சொன்னால் இதை இஸ்லாம் சொல்லக்கூடிய தௌவாவாக அல்லாஹ் சொல்லலை. நான் என்ன செய்யணும்டா, ஒரு நேரம் உணவாவது கொடுத்துட்டு இப்படி தான் ரசூல்லாம் கஷ்டப்பட்டாங்க, சஹாபாக்களும் கஷ்டப்பட்டாங்க, பொறுமையாக இருங்கன்னு நான் சொன்னால் அதைத்தான் தௌவான்னு இஸ்லாம் சொல்லுது. சாப்பாடே கொடுக்காம இது இன்றைக்கி நைட்டில் தர சாப்பாடு இல்லை, பசியில் இருக்கிறவனுக்கு சும்மா பொறுமையை மட்டும் சொல்லக்கூடாது, அவனுக்கு நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணிவிட்டு பொறுமையை சொல்லணும். முழுசாக அவனோட பொறுப்பை நம்ம எடுக்காவிட்டாலும் அப்போ தான் அவனுக்கு ஒரு நலவைத்தான் சொல்கிறான்னு வரும். நான் நல்லா தின்னுட்டு பொறுமைன்னு அவருக்கு சொன்னால் அவனுக்கு அது பொறுமையாக விளங்காது. அதே நேரத்தில் இவனுக்கு பொறுமை, இல்லாதவனுக்கு பொறுமையை சொல்கிறது மட்டுமில்லை, இருக்கிறவனுக்கு இரக்கம் காட்டுன்னு சொல்லணும். இப்படி மக்கள் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, தின்ன வழி இல்லாமல் இருக்கிறாங்க, படிக்க வழி இல்லாமல் இருக்கிறாங்க, வாழ்க்கைக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட இருக்கிறதுல கொடுங்க, ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிறது அவங்களுக்கும் பங்கு இருக்குது. அப்போ இல்லாதவனுக்கு பொறுமையையும் இருக்கிறவனுக்கு கருணையும் பேசினால்தான் உலாய்கா சாபுல் மைமனா, அவர்கள் தான் வலதுசாரிகள், சொர்க்கம் போகிற வலதுசாரிகள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அப்போ இந்த சமூக பொறுப்போடு செயல்படுதல் என்கிறத அல்லாஹு தஆலா சொர்க்கம் போகிறதுக்கான ஒரு அடிப்படையான நிபந்தனையாக சொல்கிறார். அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு முக்கியத்துவம் இந்த மார்க்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இதுக்கு நாங்கள் ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில், சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக பார்க்குறேன்னா ஏராளமான நிகழ்ச்சிகளை நாங்கள் வரலாறுகளில் பார்க்கலாம் அன்புள்ள சகோதரர்களே. இதை நாங்கள் அதாவது ஒரு முடிவாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சமூகமாக நாங்கள் வாழும்போது சமூகத்தால் சில கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டங்களை பொறுத்து கொள்வதும் ஒரு சமூக பங்களிப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களை விட்டு விலகி வாழக்கூடிய மூமினை விட மக்களோட சேர்ந்து மக்களின் தொல்லைகளை தாங்கி வாழ்கிறவன் தான் சிறந்தவன். சில மக்கள் ஒரு படிப்பில் உயர்ந்த நிலைக்கு வந்தோடனே மக்கள் விட்டு ஒதுங்கிடுவாங்க. நம்மளை விட லோ பார்ட்டிகளோட நம்ம சேரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஒரு ரோயல் டைப்புன்னு ஒரு நிலைக்கு போயிடுவாங்க, குடும்பங்களை விட்டு கூட ஒதுங்கிடுவாங்க. அதே மாதிரி ஒரு பணக்கார டைப்புக்கு வந்தோடனே ஏழைகள் வாழாமல் பணக்காரர்கள் மட்டும் வாழ்கிற ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக்குவாங்க. இது ஒரு நல்ல வாழ்க்கைக்கான அடையாளமாக மார்க்கம் சொல்லலை. மக்களோடு இருக்கணும், மக்களால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை பொறுத்து கொள்வதும் சமூகத்தில் நாங்கள் அக்கறை காட்டுதோம் என்கிறதுக்கான அடிப்படையாக இருக்கும். இதுவும் நாங்கள் சமூக அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே,
சமூக நலனில் வந்து சாதாரண உயிர்களை பாதுகாப்பதையும் இஸ்லாம் சமூக நலனாக பார்க்குது. இது ஒரு இஸ்லாத்தினுடைய ஒரு விரிவான ஒரு பார்வை தான். சாதாரண உயிர்கள்னு சொன்னால் நாங்கள் பார்க்குறோம், ஹதீஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ். அதனால் நான் ஆதாரங்களை அந்த விரிவாக சொல்லாமல் விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். டைமை